வெல்கம் டு எஸ்டிவ் லைஃப். நம்மளோட சேனலில் வரிசையாக இந்திய பிரதமர்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போது 6 பிரதமர்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7வது பிரதமர். 6 பிரதமர் வரைக்கும் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிட்டு நம்மளோட சேனலை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 7வது பிரதமரோட வாழ்க்கை வரலாறா யாரோடத பார்க்க போகிறோன்னா ராஜீவ்காந்தி அவர்களோட வாழ்க்கை பயணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற வரலாறு ஒரு சாதாரண மனுஷனோட கதை கிடையாது. இந்தியாவின் போக்கை மாற்றியமைத்த ஒரு தலைவனின் கதை. தன்னோட 40 வயசுலேயே ஒரு நாடு தன் தோள்களில் சுமக்கப்பட்ட போது அதை தயக்கமின்றி ஏற்று வருங்கால இந்தியாவின் தொழில்நுட்ப கனவுகளுக்கு உயிர் கொடுத்தவர் தான் ராஜீவ்காந்தி. விமான ஓட்டியாக தொடங்கி இந்தியாவின் பிரதமராக உயர்ந்து இறுதியில் ஒரு தியாகியாக மறைந்த அந்த மனிதரின் வாழ்க்கையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1944 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி மும்பையில் ஜவஹர்லால் நேருவின் செல்ல பேரனாக ராஜீவ்காந்தி பிறந்தார். சுதந்திர போராட்ட காலத்திலேயே பிறந்தவர் என்பதனால தேசப்பற்று அவருக்கு ரத்தத்திலேயே ஊறி இருந்துச்சு. டேராடூனில் உள்ள புகழ்பெற்ற டூன் பள்ளியில் தான் அவர் படித்தார். சின்ன வயசுலேயே அவர் அதிக பேச்சு இல்லாமல் எந்திரங்களை ஆராய்வதில் அதிக ஆர்வம் காட்டினார். ஒரு பிரதமர் வீட்டில் வளர்ந்தாலுமே தற்பெருமை இல்லாமல் மற்ற மாணவர்களோடு சரிசமமாக பழகியவர் ராஜீவ்காந்தி. பள்ளி படிப்புக்கு பின்னாடி இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் உள்ள ட்ரினிட்டி காலேஜில் பயின்றார். அங்கே தான் அவருக்கு என்ஜினியரிங் மீதான ஈர்ப்புமே அதிகமாகுது. ஆனால் அவர் பட்டம் பெறுவதை விட எந்திரங்களின் செயல்பாடுகளை கற்றுக்கொள்வதில் தான் குறியாக இருந்தார். அதே சமயம் அவருக்கு பறப்பதில் தீராத மோகமும் இருந்துச்சு. இந்தியா திரும்பியதும் டெல்லி ஃப்ளையிங் கிளப்பில் சேர்ந்து விமானியாக பயிற்சி பெற்றார். 1968 ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸில் ஒரு கமர்ஷியல் பைலட்டாக சேர்றாரு. ஒரு பிரதமரின் மகனாக இருந்தாலுமே பாதுகாப்பு அதிகாரிகளை தவிர்த்து விட்டு ஒரு சாதாரண ஊழியராகவே விமான நிலையத்திற்கு செல்வார். மற்ற விமானிகள் சாப்பிடும் அதே கேன்டீனில் தான் அவருமே சாப்பிடுவார். அவருக்கு அதிகாரம் பிடிக்கல, ஆகாயத்தின் அமைதி தான் பிடிச்சிருந்தது. அரசியல் எனக்கு வேண்டாம், என் வானமே எனக்கு போதும் என்று வாழ்ந்த காலம் அது. கேம்பிரிட்ஜில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சோனியா மைனோவை சந்தித்தது ஒரு அழகான காதல் கதை. இத்தாலிய பெண்ணாக சோனியாவுக்கும் இந்திய பிரதமரின் மகனான ராஜுவுக்கும் இடையே மொழி கடந்த ஒரு அன்பு மலருது. 1968 எளிமையான முறையில் திருமணமும் நடக்குது. 1970 ராகுல், 1972 பிரியங்கா என 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. சுமார் 10 வருஷம் வரைக்கும் தனக்கு பிடிச்ச மாதிரி குடும்பத்தோட வாழ்றாரு. ஜூன் 23ஆம் தேதி இந்திய அரசியலை அதிர வைத்த செய்தி வந்தது. இந்திரா காந்தியின் வலது கரமாக இருந்த சஞ்சய் காந்தி விமான விபத்தில் காலமாகிறாரு. நேரு குடும்பத்தின் அடுத்த வாரிசு என்று கருதப்பட்ட சஞ்சயின் மறைவு இந்திரா காந்தியை தனிமையில் தள்ளிச்சு. தன் தாய்க்கு ஒரு தோள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன் விமானி உடையை கழற்றி வைத்துவிட்டு வெள்ளை வேஷ்டி சட்டை அணிந்து அரசியலுக்குள்ள நுழைகிறாரு ராஜீவ்காந்தி. அதிகாரத்தின் உச்சம் என்னன்னா 1984 அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி இந்திய வரலாற்றில் யாருமே மறக்க முடியாத நாள். தன் தாயார் சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தியை வங்கதேச பயணத்தில் இருந்தபோது கேட்டார் ராஜீவ். ஒரு பக்கம் தாயின் மரணம், மறுபக்கம் நாடை பற்றி எறியும் கலவரம். கலங்காமல் நின்று அந்த இக்கட்டான சூழலில் பிரதமராக பொறுப்பேற்றார். அதுக்கப்புறமா நடந்த பொது தேர்தலில் இந்திய மக்கள் அவருக்கு 415 இடங்களை வழங்கி ஒரு மாபெரும் வெற்றியை பரிசளித்தாங்க. ராஜீவ்காந்தி ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டவர். 1980களில் இந்தியா கணினிமயமாக வேண்டும் என்பது அவருடைய கனவு. கணினிகள் வந்தால் வேலைவாய்ப்பு போகும் என்று பலரும் எதிர்த்த போது இல்லை, இதுதான் இந்தியாவின் எதிர்காலம் என்று சாம் பிரிட்டோவுடன் இணைந்து டெலிகாம் புரட்சியை ஏற்படுத்தினார். ஒவ்வொரு கிராமத்திலும் தொலைபேசி சென்றடைய அவர் எடுத்த முயற்சி தான் இன்னைக்கு நாம கையில் வைத்திருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்களுக்கு ஆரம்ப புள்ளி. இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் என்பதை அவர் நம்பினார். அதனால தான் வாக்களிக்கும் வயதை 21லிருந்து 18ஆக குறைத்து இளைஞர்களை அரசியலில் பங்கேற்க வைத்தார். கிராமப்புற ஏழை மாணவர்களுக்காக நவோதயா பள்ளிகளை கொண்டு வந்தார். பெண்களுக்கான இடஒதுக்கீடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் சட்டங்களை நிறைவேற்றி அதிகாரம் கடைக்கோடி மனிதனுக்கும் செல்ல வேண்டும் என்று தான் பாடுபட்டார். அஸ்ஸாம் ஒப்பந்தம், பஞ்சாப் ஒப்பந்தம், மிசோரம் ஒப்பந்தம் என உள்நாட்டு பிரச்சனைகளை வன்முறையின்றி பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முயன்றார். அண்டை நாடான இலங்கையில் அமைதி திரும்ப வேண்டும் என்று இந்திய அமைதிப்படையை அனுப்பினார். ஆனால் அரசியல் ரீதியான போஃபஸ் ஊழல் போன்ற பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுச்சு. இருப்பினுமே தன் நேர்மையை நிலைநாட்ட அவர் என்றைக்குமே அஞ்சியது கிடையாது. 1991 வருஷம் மே மாதம் 21ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது இறுதி கட்டம் தன் பாதுகாப்பை விட மக்களுடன் நெருக்கமாக இருப்பதே அவருக்கு பிடித்திருந்துச்சு. ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு தற்கொலைப்படை தாக்குதலால் அவர் உயிர் மூச்சு நின்றது. ஒரு கனவு தலைவனின் வாழ்க்கை மிக கொடூரமாக முடிக்கப்பட்டது.
இன்றைக்குமே அவர் பிறந்த ஆகஸ்ட் 20 சமய நல்லிணக்க நாளாக கொண்டாடப்படுது. வன்முறையை வெறுத்த அந்த அமைதி மனிதனின் புகழ் என்றைக்குமே அழியாது. அரசியலுக்கு வர ஆசைப்படாம தாயின் துயருக்காக வந்து தேசத்திற்காக தன் உயிரையே நீத்த ஒரு தலைவனின் வரலாறு இதுதான். ராஜீவ்காந்தி அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.